கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே பழைய ஆண்டுக்குள் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். கிருபையாக நம்மளை வழி நடத்தினார். ஒரு சேதமும் அணுகாதபடி மறுபடியும் 2024 கர்த்தரை புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை நடத்தினதுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பேராய் நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு உங்கள் அழைப்புக்கு தகுதியாக வாழுங்கள் என்று சொல்ற வார்த்தையின்படி நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. இந்த நாளிலே ஒருவனும் மோசே ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வாசிக்கேட்ட 4 வேத பகுதிகளின் கீழே நாம் பார்க்கலாம். கடவுளுடைய அழைப்பு என்பது மாபெரும் அருட்கொடையாக நமக்கு அருளப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு சிலர் தான் தன்னுடைய பணிக்கு என்று அழைத்தார் என்று இல்லை. அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்போது நம்மளை அழைக்கும் போது எபேசியர் 4:1 சொல்லும்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்றார். நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதற்காக நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். முழு மனதோடும் கனிவோடும் அமைதியோடும் பொறுமையோடும் இணைந்து தூய ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரே எதிர்கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்பின் வரலாற்றிலே கூட கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு சிலரை நாம் பார்க்கும்போது வேதத்திலே நிறைய பேர் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்கிறார்கள். யோவான் நற்செய்தி நூலில் நாம் பார்க்கும்போது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நற்செய்தி பாடத்தில் திருமறை முழுவதுமாக மிகவும் அதிகமாக இருக்கிற பக்கங்களை நாம் வாசிக்கும் போது எரிகின்ற பச்சை முட்புதல் என்று மோசேக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆலயத்தில் ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யாவே கடவுள் எரேமியாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனது பெயரை எடுத்து போடும் என்று நேர்ந்து கொண்ட கருவி என்று சவுல் சொல்கிறார். இப்படியாக மனாசே நலிவுற்று குடும்பத்திலிருந்து தன் தந்தை வீட்டிலே நான் சிறியவன் என்று சொல்கிறார். அப்படியாக அவர் அழைக்கப்படும் போது 3 தலைப்பின் கீழே அழைப்பு பிழைப்புக்கல்ல என்று சொல்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கலாச்சாரத்தின் பகுதியிலே நாம் பார்க்கும்போது எவ்வளோ தேவைகள் நமக்கு இருந்தாலும் கூட ஆசையாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பொருட்களை நாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அது குறுக்கு வழியிலே வராதபடி நேர்மையாக நாம் பணங்களை நம்முடைய பிழைப்புகளை நாம் நடத்த வேண்டும். தனி மனித ஒழுங்கு நமக்கு வேண்டும், மிக முக்கியமானது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் நூல்களை நாம் பார்க்கும்போது சாலமோன் ராஜா அந்த இடத்துல அழகாக நிறைய காரியங்களை நமக்கு எடுத்து உரைக்கிறார். சாலமோன் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஞானவான்களாக விளங்கினார். ஆனாலும் இதை குறித்து அவர் சொல்லும்போது நம்முடைய அழைப்பில் நாம் எப்படி இருக்க வேண்டும், திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும் என்று சொல்கிறார். ஆகையினாலே ராஜாவின் உருக்குதல் சிங்கத்துக்கு கர்ஜிக்கு சமானம் என்று சொல்கிறார். நம்முடைய அழைப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாளிலே நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகளும் அவனை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நீதிமான் தன் உத்தமத்திலே எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தருக்கு நாம் நீதிமானாக நாம் வாழ வேண்டும். பிள்ளையானாலும் அதன் செய்கையானாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கேட்கிற காதும் காண்கிற கண்களும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அவயங்களிலே கண்களும் காதுகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறார், பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அழிவுள்ள உதடுள்ள விலையுறந்த இச்சகம் என்று சொல்கிறார். ஆகையினாலே நாம் கர்த்தருக்கு நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய அழைப்பில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சாலமோன் ராஜா சொல்லும்போது கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படும், அது வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்கிறார். ஆகையினாலே நாம் அழைக்கும் போது மனுஷனுடைய எண்ணங்களை நாம் நிறைவேற்றாதபடி கர்த்தருடைய எண்ணங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஆம், இந்த உலகத்திலே தேவனை தேட வேண்டும், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக என்று சொல்கிறார். ஆகையினால இந்த நாட்களிலே அழைப்பு என்று சொல்லும்போது நாம் அழைப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் ஊழியத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ரோமா திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது போராட்டங்கள் வரும், அப்படி நாம் பழகிவிட்டோம், ஒன்றாக இருக்க வேண்டும். நமது நாட்டில் எங்காவது ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. வன்முறைகள், அரசியல்வாதிகள் போராட்டம், தீவிரவாதங்கள், பல போராட்டங்கள் இருந்தாலும் கூட வாழ்வதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற அந்த காலகட்டத்திலே விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்திலே நாம் ஈடுபட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோம திருச்சபைக்கு எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில அது எப்படி, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படி நாம் பாவத்திலே நிலைத்திருக்கலாமா என்று ஒரு கேள்வியோடு தொடங்குகிறார். நமக்கு கிருபை கிடைக்கிறது என்று நாம் பாவத்தை நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. பாவத்துக்கு மறித்து நாம் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவருடைய சிலுவிலே அறையப்பட வேண்டும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அப்படியாக அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார் என்று நமக்காக அவர் மரித்தார். நாம் அவருக்குள்ள நாம் பிழைத்திருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறபடியால நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதி உள்ள அவயங்களாக மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிற தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகினாலே இந்த நாட்களிலே கூட நம்முடைய அழைப்பிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தது சவுலாக இருக்கும்போது அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் இந்த நாட்களிலே அநேக நிருப பாடங்கள் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஆகினால் அவர் அழைப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே உங்களுக்கு என்ன பலன் என்று சொல்கிறார். ஆகியனாலே இப்போது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த நாட்களிலே கூட பாவத்துக்கு நாம் அடிமைகளாக இல்லாதபடி நம்மளை அழைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நற்செய்தி பாடத்திலே சொல்லும் போது இதை நாம் எப்போதும் கேட்கிற அந்த ஊமையாக நாம் பார்க்கிறோம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய நற்கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடிகளாக நாம் இருக்க வேண்டும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று இந்த மரத்தை குறித்து ஊமையை அவர் சொல்கிறார். ஆகினால நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் அக்கினிலே போடப்படும் என்று சொல்கிறார். இன்றைக்கு 2 விதமான ஊமைகளை நாம் பார்க்கிறோம். அநேகர் உங்களை கர்த்தாவே உமது கூடாரத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்வார்கள். அற்புத அடையாளங்களினாலே நல்ல கனிகளை கொடுக்க முடியுமா என்று சொல்லும்போது அப்படி அல்ல என்று சொல்கிறார். ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை என்று சொல்கிறார். சோதனைகள் வரும்போது, இன்றைக்கு நமக்கு வருகிற போராட்டங்கள் வரும்போது நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி யார் செய்கிறார்களோ அவர்களை கண்மலையின் மேல நான் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். பெருமழை வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் காற்று வந்தது, ஆனாலும் அந்த வீடு அழிந்து போகவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்யாதிருக்கிற எவனும் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின வீடாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாளிலே கூட நாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஊழியத்தில் நாம் எப்பொழுதும் கண்மலையின் மேல நிறுத்தப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்து அவரை பார்த்து அதிகாரமுடைய அவர்களுக்கு போதித்தார். ஜனங்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியான தாமே நம்மளை அழைக்கும் போது நம்முடைய ஊழியத்திலே அநேக போராட்டங்கள் வந்தாலும் கூட நாம் எப்பொழுதுமே நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் மனதிலே இறுதி கொண்டு முன்பு கட்டப்பட்டிருக்கிற வாழ்வுக்கு வழிகாட்டியாக உங்கள் நடக்கையில நீங்கள் நல்ல நடக்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையாக்கப்பட்ட வாழை நமக்கு இருக்க வேண்டும். உடலிலே இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியக்கூடாது என்று சொல்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பேச்சில் அல்ல, செயலிலே நாம் காட்ட வேண்டும். கடவுளால் அழைக்கப்பட்ட இறை வாக்குரையாளர்கள் மத்திய நற்செய்தினால் சொல்லும் போது என்னை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி அவர் தந்தையின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றும் என்று சொல்கிறார். ஆகினாலே இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியான தாமே ஆண்டவருடைய அழைப்பு என்பது பொதுவாக இருந்தாலும் நாம் அறிந்து அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆகையினாலே ஆண்டவருக்கு அஞ்சி அவருக்கு பணிந்து அவர் மேல நாம் அன்பு கூற வேண்டும். செயலிலே வெளிப்பாடு நாம் காட்ட வேண்டும். யாக்கோபு கூறுவது போல தன்னிலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இணைச்சட்டத்திலே வைக்கும்போது நாம் எந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தூய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அழைப்பு, தகுதியான வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த வாழ்க்கையிலே நன்மை தீமைகள் வந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு ஊழியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவன் நான் அறிவேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்றே நன்றியுடன் துதித்திடுவேன். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்க ராஜா. அருமையான நேரத்திலே பரிசுத்த ஆவியான தாமே நீர் எங்களை எதற்கு அழைத்திரோ அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள என் தேவன் தாமே இந்த ஊழியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை தரும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.